எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க? நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்துருச்சு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, கமல்ஹாசன் அவங்கள யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் போயிட்டே இருந்த டைம்ல, விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ் ஷோவ ஹோஸ்ட் பண்றது எப்படி இருந்ததுன்னா, இல்லையே ஆம் அவர விட இவரு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாரே! ரொம்ப நல்ல மனுஷனாச்சே! ரொம்ப எதார்த்தமான மனுஷனாச்சே! நடிக்க தெரியாத ஒரு ஹியூமன் பீயிங் ஆச்சே! அப்டின்ற மாதிரியான பாராட்டுக்களை எல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் பெற்றுட்டே இருக்காங்க. நெறைய நல்ல படங்கள் குடுத்துருக்காரு. ரொம்ப எதார்த்தமான ஆக்டர். நெறைய மீடியா முன்னாடி மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு பேசுவாரு. மீடியா முன்னாடி பேசுறோமே, அவங்க நம்மள தப்பா போர்ட்ரே பண்ணிடுவாங்க. அப்பலாம் கவலைப்படாத ஒரு மனுஷன். அப்டின்னு தான் விஜய் சேதுபதி அவங்கள சொல்லலாம். என்ன ஒரு சின்ன வருத்தம். மக்கள் கிட்ட கெட்ட பேர் எதுவும் வாங்கிடுவாரோ விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்களும் இருந்தாலும் சூப்பரா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான சில மன ஓட்டங்களும் ஓடிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு யாரெல்லாம் விஜய் சேதுபதி அவங்கள பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் பாஸ் டே 1ஓட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். இப்போ பிக் பாஸ் டே 1ஓட கண்டஸ்டன்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து பிக் பாஸ் ஷோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, விஜய் டிவியோட ஸ்டார் ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அங்க உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே விஜய் டிவியோட ஸ்டார்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழும் சரஸ்வதியும்ல நடிச்ச தமிழ் அவங்க, பாரதி கண்ணம்மால நடிச்ச பாரதி அவங்க, பாக்கியலட்சுமியில நடிச்ச ரஞ்சித் அவங்க, அப்புறம் பொன்னி சீரியலோட ஆக்ட்ரஸ், செல்லம்மா சீரியலோட ஆக்டர் அர்ணவ் அண்ட் செல்லம்மா ஆல்சோ. இந்த மாதிரி எல்லாருமே ஈரமான ரோஜாவோட பவித்ரா அவங்க எல்லாமே விஜய் டெலிவிஷனோட ப்ராடக்ட் தான். ஸோ இது தேவைதானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்க தான் செய்யுது. ரெண்டாவதா, விஜய் டெலிவிஷன் பிக் பாஸ் சீசன் 8க்கு ஏன் இவ்வளோ மோசமான ஆட்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எழதான் செய்யுது. ஏன்னா உள்ள இருக்கவங்க எல்லாமே அக்யூஸ்டாக இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபேட்மேன் ரவீந்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ் ஷோவோட ரிவ்யூ கொடுக்குறேன்ட்டு ஃபேமஸான ஒரு பர்சன். இன்னொன்று ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி அவங்கள காதலிச்சு திருமணம் செய்த ஒரு காரணத்துக்காகவும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு மனுஷன். ஏன் எல்லாரும் காதலிப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, இவர் மட்டும் ஏன் எஸ்பெஷலி பேசப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி பார்க்க ஒரு மெழுகு டால் மாதிரி இருப்பாங்க. அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் செம்ம ஃபேட்டாக இருப்பார். ஸோ இதை பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இப்போ கூட டைம் இருக்குது, அவர் கொஞ்சம் தன்னோட ஹெல்த் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த காரணங்களுக்காகவும் அவர் பேசப்பட்டார். இதுக்காக மட்டும்தான் பேசப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்து கழிவு உபரிகளை வந்து பணமாக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ரா ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு 12 கோடி வந்து ஏமாற்றம் செஞ்சுட்டாங்க, மோசடி செஞ்சுட்டாங்க அப்படின்ற காரணங்களுக்காக ஃபேட்மேன் ரவீந்தரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலெலாம் வச்சுருந்தாங்க. அவரையா கொண்டு போய் இப்போது பிக் பாஸ்குள்ளே போட்டிருக்கீங்க? சரி சரி போட்டுட்டு போங்க. இவங்கள மாதிரியான ஆட்களை எல்லாம் போட்டிங்கன்னா தானே உள்ளே நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரும், உங்களுக்கும் டிஆர்பி எகுரும் அப்படின்ற மாதிரி இருந்து. செகண்ட், நம்ம அர்ணவ் எடுத்துக்கலாம். தன்னோட ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படி நடந்துப்பாருன்னா, போய் பல்ல இழிப்பாரு. அவங்களும் சேர்ந்து பல்ல இழிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க கூட டேட்டிங் போகலாமா, ஃபன் பண்ணலாமா அப்படின்ட்டு தன்னோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பர்சன். அர்ணவ் கூட ஆக்ட் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அந்த ஆள் கூட அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு கேளடி கண்மணி அப்படின்ற சீரியலில் நடிச்சிட்டு இருந்த ஆக்ட்ரஸ் திவ்யா அவங்கள விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களும் ஆனதுக்கப்புறம் அடுத்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்பொழுது செல்லம்மான்ற சீரியலோட ஆக்ட்ரஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து தன்னோட மனைவியை கைவிட்டுட்டு தன்னோட குழந்தைகள் பச்சிலும் குழந்தைகளையும் கைவிட்டுட்டு இதெல்லாம் பத்தாதுன்னு அடியாட்களை வச்சு அவங்கள அடிக்க வர்றது, அவங்க பணத்தை பிடுங்கிறது, அவங்க நகையை பிடுங்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் பண்ணி நிறைய யூடியூப் சேனல்ஸ் மூலமாகவும் நியூஸ் சேனல்ஸ் மூலமாகவும் பேசப்பட்ட ஒரு ஆக்டர் தான். ஸோ இந்த மாதிரியான ஆட்களை ஏன்பா போயிட்டு பிக் பாஸில் போட்டிருக்கீங்க நம்ம கேட்டால் நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்களா? அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரே ஒரு விஷயம், டிஆர்பி மட்டும்தான். ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே சேர்த்து லவ் அண்ட் ரொமான்ஸ் அண்டு ஹாட் இந்த 3 விஷயமும் அங்கே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? ஸோ லவ் அப்படின்னு பார்த்தா அர்ணவ் அண்ட் செல்லம்மா சீரியலோட ஆக்ட்ரஸ் அன்ஷிதா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வெளியே லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. உள்ளே போய் என்னென்ன கன்றாவியான காட்சிகள் எல்லாம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு தெரியலை. ஹாட் அப்படின்னு அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் இப்போ வரைக்கும் தெரியலை. கண்டிப்பாக ஒரு ஆளை காட்டுவாங்க, பார்க்கலாம். கூடவே சேர்த்து இந்த சீசன் 8 உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களா? உண்மையாலுமே ஓகே ஃபன் பண்ணுற டைம் பாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.